பிரேஸ் த லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாரையும் இந்த இறை வார்த்தை சிந்தனைக்கு வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அருமையான ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு முதல்ல நாம நன்றி சொல்வோம். ஆமா, வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த எங்கள் தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, இந்த அருமையான தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரையும், நாங்கள் செய்யற ஒவ்வொரு செயலையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். இந்த சிந்தனைகளை கேட்கவிருக்கும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஆமென். உமது வார்த்தையின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவும், தங்கள் வாழ்வில் அதை செயல்படுத்தவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு வழங்கும். எங்கள் அன்றாட பணிகளுக்கு மத்தியிலும் உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர உதவி செய்யும். இறைவா, உம்முடைய வார்த்தையை கேட்கவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தாரும். எங்களின் பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும். நாங்கள் இன்று தியானிக்க போகும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயங்களை திறக்கட்டும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணரவும், உம்முடைய சித்தத்தின்படி வாழவும் எங்களுக்கு அருள்தாரும். பாவிகளாகிய எங்களை தேடி வந்த உம்முடைய அன்பை நினைவு கூர்ந்து மற்றவர்களுக்கும் அந்த அன்பின் கருவிகளாக நாங்கள் மாற எங்களுக்கு வரம் தாரும். இந்த உலகில் உள்ள நோயுற்றவர்கள், தனிமையில் வாடுபவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய தெய்வீக ஆறுதலையும் குணத்தையும் தாரும். எங்கள் ஜெபங்களையும் இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகும் அனைத்து காரியங்களையும் உமது மகிமைக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உமுன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். சரி, அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்களோட ஆன்மாவுக்கு பொருத்தமா ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாமா? ஓ, கண்டிப்பா, சொல்லுங்க. ஒரு முறை ஒரு பெரிய இசைக்குழுவின் நடத்துனர் அவரோட அடுத்த பிரம்மாண்டமான கச்சேரிக்காக ஒரு நல்ல வயலின் கலைஞரை தேடிக்கிட்டு இருந்தார். உலக புகழ் பெற்ற கலைஞர்களெல்லாம் வந்து அவங்க திறமைய காட்டுறாங்க. ஆனா அவர் யாருடைய இசையிலையும் முழுசா திருப்தி அடையல. கடைசியா யாரோ சொன்னதை கேட்டுட்டு அதிக அறிமுகம் இல்லாத தெருவுல வயலின் வாசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞனை வரவழைச்சார். அங்கிருந்த மத்த பெரிய கலைஞர்கள் எல்லாம் அவனை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமா சிரிச்சாங்க. ஆனா அந்த இளைஞன் வயலனை வாசிக்க ஆரம்பிச்சதும் அந்த இடமே அமைதியாயிடுச்சு. அவனோட இசையில இருந்த ஆழமும் அந்த உணர்வும் எல்லாரையும் கட்டி போட்டது. நடத்துனர் ஒரு நொடி கூட யோசிக்கல, உடனே அவனை தேர்ந்தெடுத்தார். அப்போ அவர் சொன்னார், தகுதிங்கிறது பட்டங்கள்லயோ புகழிலையோ இல்ல, இதயத்தில் இருக்கு அப்படின்னு. அருமையான ஒரு ஸ்டோரி. இது இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்களுக்கு ரொம்ப அழகா பொருந்துது. அதாவது, நாம தகுதியற்றவர்கள்னு நினைக்கும் போதோ இல்ல சமூகம் நம்மள ஒதுக்கும் போது கடவுளோட பார்வை நம்ம மேல எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம இன்னும் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. முதல் வாசகத்துல காணாம போன கழுதைகளை தேடி போன ஒரு இளைஞன் ஒரு ராஜ்யத்திற்கே அரசனாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்புறம் நற்செய்தியில சமுதாயத்தால் பாவி என்று ஒதுக்கப்பட்ட ஒருவர் இயேசுவின் சீடராக அழைக்கப்படுறார். இந்த 2 நிகழ்வுகளையும் நாம பார்க்க போறோம். நிச்சயமா இது மேலோட்டமா பாக்குறத விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சரி, அப்போ முதல் வாசகத்துக்கு வருவோம். சாமுவேல் முதல் நூல்லேருந்து வர்ற இந்த நிகழ்வு இஸ்ரேலோட முதல் அரசனான சவுலை பத்தி சொல்லுது இல்லையா? ஆமா. இஸ்ரேலின் முதல் அரசனான சவுலோட எழுச்சி முழுக்க முழுக்க தெய்வீக விதியால எழுதப்பட்ட ஒரு வெற்றி கதையா? இல்லனா தவறான நேரத்துல தவறான காரணங்களுக்காக சரியான ஒரு மனிதன் சிக்கிக்கொண்ட ஒரு சோகமான நிகழ்வோட தொடக்கமா? இதத்தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, அப்போ இந்த நிகழ்வோட தொடக்கத்துக்கே போவோம். சாமுவேல் முதல் நூல்ல இருந்து வர்ற இந்த வாசகம் நமக்கு சவுல அறிமுகப்படுத்துது. பென்யமின் குலத்தைச் சேர்ந்த கீஸ் என்பவரோட மகன். வாசகம் அவரை வர்ணிக்கிற விதமே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஆமா, அதுல என்ன சொல்லுதுன்னா, இளமையும் அழகும் கொண்ட மகன், இஸ்ரேலில் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர், மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர் அப்படின்னு இருக்கு. ஒரு காவிய நாயகனுக்கான எல்லா அம்சங்களும் இதுல இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஒரு ராஜா இப்படிதான் இருக்கணும்னு மக்கள் கற்பனை பண்ணுவாங்களே, அப்படியான ஒரு கம்பீரமான தோற்றம். ஆனா இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட தோற்றத்தை விட அவர் வந்த குலம்தான். பென்யமின் குலம். ஆமா, அவர் பென்யமின் குலத்தை சேர்ந்தவர். இஸ்ரேலோட முதல் அரசனை தேர்ந்தெடுக்கும் போது இது ஏன் முக்கியமாகுதுன்னா, பென்யமின் குலம் இஸ்ரேல் குலங்கள்லேயே ரொம்ப சின்னது. சொல்லப்போனா ஒரு காலத்துல கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கே போயிட்டு வந்த ஒரு குலம் அது. ஓ, அப்படியானால் வலிமையான யூதா குலத்திருந்தோ இல்லனா எப்ராயிம் குலத்திருந்தோ முதல் அரசனை தேர்ந்தெடுக்காம இவ்வளவு சின்ன குலத்திலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்ததுல ஏதாச்சும் அரசியல் கணக்கு இருந்திருக்குமோ? மிகச்சரியான கேள்வி. அதுதான் பின்னணி.
அந்த சமயத்துல இஸ்ரேல் மக்கள் தங்களை சுத்தி இருந்த பிலிஸ்தியர்கள் மாதிரி மற்ற இனங்களோட அச்சுறுத்தலால ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அதனால தங்களையும் மத்தவங்கள மாதிரி ஒரு மனித அரசன் ஆளணும்னு அவங்க இறைவாக்குனர் சாமுவேல் கிட்ட வற்புறுத்தினாங்க. இது ஆண்டவரையே தங்களோட அரசனா வச்சிருந்த இஸ்ரேல் மக்களோட விசுவாசத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய சரிவு. அப்போ அந்த சூழல்ல பெரிய குளங்கள்ல இருந்து ஒருத்தர அரசனா நியமிச்சா மத்த பெரிய குளங்களுக்குள்ள பொறாம அதிகார போட்டியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால பென்யமின் மாதிரி ஒரு சின்ன குளத்துல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது அந்த ஆரம்பகட்ட அரசியல் சண்டைகளை தவிர்க்க உதவிருக்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ சவுல் அரியணை ஏறுறதுங்கிறது வெறும் தனிப்பட்ட நிகழ்வில்ல, அது இஸ்ரேலோட ஒரு பெரிய தேசிய அடையாள சிக்கலோட மையத்துல நடக்குது. ஆமா. ஆனா இந்த அரசியல் புயலோட மையத்துல இருக்கிற சவுலுக்கோ இத பத்தி எதுவுமே தெரியாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை என்ன? காணாம போன தன்னோட அப்பாவோட கழுதைகளை கண்டுபிடிக்கிறது. எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்களேன். நாட்டோட தலைவிதியே மாத்த போற ஒரு மனிதன் ஒரு சாதாரண விவசாய வேலையில ஈடுபடுறான். அவரோட தந்தை கீசு பணியாளன் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போன்னு சொல்றாரு. சவுலும் உடனே கீழ்ப்பயிற்சி கிளம்புறான். இந்த கீழ்ப்படிதல் அவனோட ஒரு முக்கியமான குணமா இங்க காட்டப்படுது. ஆமா, ஆனா அந்த தேடல் அவ்வளவு சுலபமா இல்லவே இல்ல. அவன் எப்ராயிம் மலைநாடு சாலிசா பகுதின்னு போறான். அப்புறம் சாலிம் நாடு பென்யாமின் நாடுன்னு ஒரு பெரிய பயணமே மேற்கொள்றான். ஆனா கழுதைகள் மட்டும் கிடைக்கல. ஒரு கட்டத்துல அவன் கிட்டத்தட்ட நம்பிக்கை இழந்துடுறான். ஆமா, தன்னோட வேலைக்காரன் கிட்ட வா நாம திரும்பி போகலாம், இல்லைனா என் தந்தை கழுதைகளை பற்றிய கவலையை விட்டுட்டு நம்மள பத்தி கவலைப்பட தொடங்கிடுவார் அப்படின்னு சொல்றான். அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அவன் ஒரு சோர்வடையாத சூப்பர் ஹீரோவா காட்டப்படல. அவனும் நம்மள மாதிரிதான் முயற்சி செஞ்சு பலன் கிடைக்காதப்ப சோர்வடைகிற விரக்தி அடைகிற ஒரு சாதாரண மனிதன். அந்த பணியை கைவிடவே தயாராகிட்டான். ஆமா, அவனோட பார்வையில அந்த பயணம் ஒரு முழுமையான தோல்வி. இத ஆண்டவர் தேர்ந்தெடுக்க போற தலைவனோட குணத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இது அவனோட பொறுமையை சோதிக்கிற ஒரு சோதனையா, இல்லனா பிற்காலத்துல அவனோட ஆட்சியில நம்ம பார்க்க போற ஒரு பலவீனத்துக்கான வாரம்ப அறிகுறியா? அது ஒரு ஆழமான கேள்வி. மனிதன் தன் எல்லையை உணர்ந்து போதும்னு சொல்ற அந்த நொடியில தான் தெய்வீக திட்டம் உள்ளே நுழையுது போல இருக்கு. கரெக்ட். சவுல் தோல்வின்னு நினைச்ச அந்த இடம் தான் ஆண்டவர் அவனை வழி நடத்திட்டு வந்த சரியான இடம். மிகச் சரியா சொன்னீங்க. சவுலோட அந்த மனித கேமரா பார்வையை விட்டுட்டு இப்ப வாசகம் நமக்கு தெய்வீகத்தோட ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்டை காட்டுது. ஆமா, சவுல் அலைஞ்சிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் இறைவாக்கினர் சாமுவேல் கிட்ட பேசிட்டு இருக்கார். சாமுவேல் சவுல பார்த்ததும் ஆண்டவர், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவான் அப்படின்னு சொல்றார். இங்கேதான் இந்த நிகழ்வோட உச்சபட்ச வியப்பே இருக்கு. ஆமா, சவுல் கழுதைகளை தேடிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவரோ இஸ்ரேல் மக்களை வழி நடத்த ஒரு தலைவனை தேடிட்டு இருந்தார். சவுலோட தேடல் ஆண்டவரோட தேடலோட இணையிற ஒரு தெய்வீக சந்திப்பு புள்ளி இது. தன் வாழ்க்கை அடுத்த கணமே தலைகீழா மாறப்போகுதுன்னு சவுலுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அவன் சாமுவேல நெருங்கி வழியில போற ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேக்குற மாதிரி, சவுல் ரொம்ப அப்பாவித்தனமா இறைவாக்கினரோட வீடு எங்க இருக்குன்னு சாமுவேலுகிட்டே கேக்குறாரு. அவனோட ஒரே நோக்கம் கழுதைகள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் கேட்டது கழுதைகளை பத்தி, ஆனா அவனுக்கு கிடைக்க போறது ஒரு கிரீடம். ஆமா, மனிதனோட சின்ன தேவைகளும் இறைவனோட பெரிய திட்டங்களும் சந்திக்கிற புள்ளி இது. சாமுவேலோட பதில் சவுல நிச்சயமா திகைப்புல ஆழ்த்தி இருக்கும். அவர் நானே திருக்காட்சியாளர்னு சொல்லிட்டு கழுதைகளை பத்தி பேசவே இல்ல. அதுக்கு பதிலா எனக்கு முன்பாக தொழுகை மேடைக்குச் செல், இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும், உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வரி, உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நான் உனக்கு எடுத்துரைப்பேன், இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த நேரத்துல சவுலோட உள்ளத்துல என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது காணாம போன கழுதைகளை பத்தியும் அப்பாவோட கோபத்தை பத்தியும் மட்டும்தான் கவலைப்பட்டிருப்பானா, இல்லனா தன் வாழ்க்கை இதை விட பெரியது, வேற எதுக்கோ தன் அழைக்கப்பட்டிருக்கோன்னு ஒரு ஆழ்மான தேடல் அவனுக்குள்ள இருந்திருக்குமா? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. வாசகம் அதை நேரடியா சொல்லல. ஆனா சாமுவேலோட வார்த்தைகள் சவுலோட கவலை கழுதைகளை தாண்டியதுன்னு நமக்கு உணர்த்துது. அதுக்கப்புறம் தான் சாமுவேல் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் தாட் மாதிரி, 3 நாட்களுக்கு முன் காணாமல் போன உன் கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவை கிடைத்து விட்டன அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, முதல்ல பெரிய விஷயத்த பேசிட்டு அப்புறம் சின்ன கவலையை தீர்த்து வைக்கிறாரு.
மனிதனோட பார்வைய தெய்வீக திட்டத்தோட பக்கம் திருப்புறதுக்கான ஒரு அற்புதமான வழி இது. சரிதான். அந்த விருந்து, அந்த இரவு உரையாடல் எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்பொழிவு நடக்குது. சாமுவேல் ஒரு தைல குப்பியை எடுத்து சவுலோட தலைமையில வார்த்து அவரை முத்தமிடுறார். இது வெறும் ஒரு சடங்கு இல்ல. இல்லவே இல்ல. அந்த கலாச்சாரத்துல இந்த திருப்பொழிவுங்கிறதோட ஆழமான அர்த்தம் என்ன? திருப்பொழிவுங்கிறது ஒரு மனிதனை ஒரு குறிப்பிட்ட தெய்வீக பணிக்காக பிரித்தெடுக்கிறதோட அடையாளம். அதுவரைக்கும் சாதாரணமாக இருந்த ஒருத்தரை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து தன்னோட ஆவியின் அருளால நிரப்பி ஒரு புதிய பொறுப்பை கொடுக்கறாருங்கிறதுக்கான வெளிப்படையான செயல். ஒரு முழுமையான அடையாள மாற்றம். ஆமா, அந்த நொடி வரைக்கும் அவன் கீஷின் மகன். அந்த தைலம் அவன் தலையில பட்ட நொடியிலிருந்து அவன் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட அரசன். அவனோட பழைய அடையாளம் அழிக்கப்பட்டு ஒரு புதிய தெய்வீக அடையாளம் கொடுக்கப்படுது. சாமுவேலோட வார்த்தைகளும் அதை உறுதிப்படுத்துது. ஆண்டவர் தம் உரிமை சொத்தாகி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? இது ஒரு கேள்வியா இருந்தாலும் உண்மையிலே இது ஒரு பிரகடனம். கரெக்ட். சரி, இப்ப நாம ஆரம்பிச்ச அந்த மைய கேள்விக்கு வருவோம். ஆண்டவரோட திட்டம் இவ்வளவு தெளிவாவும் துல்லியமாவும் சவுல வழிநடத்தியிருக்கு. இது ஒரு முழுமையான தெய்வீக விதியோட கதை தானே. இதுல சிக்கல் எங்க வருது? ஒரு கோணத்துல பார்த்தா இது முற்றிலும் தெய்வீக விதியோட கதை தான். ஆண்டவரோட வழி நடத்துதல் மறுக்க முடியாதது. ஆனா இன்னொரு கோணத்துல பாருங்க, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த அரசன்கிற பதவியே மக்கள் ஆண்டவரை நிராகரிச்சுட்டு வற்புறுத்தி கேட்டதால உருவாக்கப்பட்டது. சாமுவேல் அவங்களை எச்சரிச்சார். ஆமா, அரசனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொன்னார். அரசன் உங்கள் மகன்களை பிடித்துக்கொள்வான், உங்கள் மகள்களை வேலை வாங்குவான், உங்கள் நிலங்களை எடுத்துக்கொள்வான், நீங்கள் அவனுக்கு அடிமைகள் ஆவீர்கள் அப்படின்லாம் எடுத்துச் சொன்னார். ஆனாலும் மக்கள் கேட்கல. இல்ல, எங்களுக்கு அரசன் வேண்டும்னு பிடிவாதமா இருந்தாங்க. அப்படி என்றால் ஆண்டவர் மக்களோட பிடிவாதத்துக்கு பணிஞ்சு அவங்க கேட்டதை கொடுக்கறாரா? சவுல் அந்த பிடிவாதத்துக்கு கிடைச்ச பதிலா வர்றாரா? அதுதான் சிக்கலான பகுதி. சவுல் ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதே சமயத்துல மக்களோட தவறான விருப்பத்துக்கு ஒரு பதிலா அனுப்பப்பட்டவர். அதாவது அவரோட அழைப்பு. ஆமா, அவரோட அழைப்பு ஒரே நேரத்துல தெய்வீகமானது மற்றும் மனித பலவீனத்தோட விளைவானது. இது அவரை ஒரு மிக கடினமான நிலைமையில வைக்குது. அவர் வெற்றி பெறறதுக்காக அழைக்கப்பட்டாரா? இல்ல, மக்களோட தேர்வின் விளைவுகள் எவ்வளவு கடினமா இருக்குன்னு காட்டுறதுக்கான ஒரு பாடமா அவர் மாற போறாராங்கிறதுதான் அவருக்கு முன்னால இருந்த மிகப்பெரிய சவால். இது இந்த நிகழ்வை வேற ஒரு கோணத்துல பார்க்க வைக்குது. இது வெறும் சிறிய விஷயங்களை சரியா செஞ்சா ஆண்டவர் பெரிய பொறுப்பை கொடுப்பாருங்கிற எளிய பாடம் இல்ல. நிச்சயமா இல்ல. மாறாக நம்மளோட அழைப்புகள் கூட சில நேரங்கள்ல ரொம்ப சிக்கலான மனித சூழல்களுக்குள்ள மத்தவங்களோட விருப்பங்கள் தவறுகளுக்குள்ள பிணைக்கப்பட்டிருக்கலாம். சவுலோட பயணம் தெய்வீகமா இருந்தாலும் அது மனித அரசியலோட குழப்பமான பாதையின் வழியா தான் போக வேண்டியிருந்தது. ஆமா, இது நமக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்துது. நாமும் சவுல போல நம்ம வாழ்க்கையில பல காணாம போன கழுதைகளை தேடிட்டு இருக்கோம். ஒரு வேலை, ஒரு தீர்வு, ஒரு உறவுல சமாதானம்னு நம்ம கவலைகள் சின்னதா இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல நம்மள சுத்தி பெரிய திட்டங்கள், மத்தவங்களோட எதிர்பார்ப்புகள், சமூகத்தோட அழுத்தங்கள்னு பல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. நம்மளோட அழைப்பு இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் மலருது. அது எப்போதுமே எளிமையானதாவோ தெளிவாவோ இருக்கிறது இல்ல. மிக அருமையா விளக்குனீங்க. அப்படியானால் நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு நீங்க எந்த கழுதைகளை தேடிட்டு இருக்கீங்கிறது மட்டும் அல்ல. அதை தாண்டி நீங்க ஒரு பெரிய பொறுப்புக்கோ இல்லைன்னா மாற்றத்துக்கோ அழைக்கப்படுறதா உணரும்போது அது முழுக்க முழுக்க தெய்வீக விதியால உந்தப்பட்ட பயணமா, இல்ல அது மனிதர்களோட விருப்பங்களால சிக்கலான சூழல்களால உருவான ஒரு பாதையான்னு எப்படி பகுத்தறிவீங்க? ஆண்டவரோட அழைப்புக்கும் இந்த உலகத்தோட தேவைகளுக்கும் அழுத்தங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டுல நீங்க எப்படி பயணிப்பீங்க? இதுதான் சவுலோட நிகழ்வு நமக்கு விட்டு செல்ற ஆழமான சிந்தனை. ஒரு சாதாரண தேடல் ஒரு அசாதாரணமான அழைப்புல முடியுது. இந்த முதல் வாசகத்துக்கு பொருத்தமா இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 21 வருது. தன் பலத்தை நம்பாம ஆண்டவரோட வல்லமையில மகிழ்ச்சி கொள்ற ஒரு அரசரை பத்தி தான் இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு சொல்லுது. ஆமா, பாடலோட பல்லவி உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் அக்களிக்கிறார் அப்படின்னு தொடங்குது. ஒரு அரசருக்குன்னு பார்த்தா சொந்தமா அதிகாரம் வல்லமை எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவர் ஆண்டவரோட வல்லமையில களி கூறுறார். ஏன்? ஏன்னா அதாவது மனித வல்லமைக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஆனா இறைவனோட வல்லமைக்கு எல்லையே கிடையாது. இத அந்த அரசர் உணர்ந்திருந்தாரு. அது மட்டும் இல்ல, வசனங்கள் 1, 2 என்ன சொல்லுதுன்னா,
அவர் உள்ள விருப்பத்தை நீர் அவருக்கு தந்தருளி நீர், அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை அப்படின்னு சொல்லுது. இது கடவுளுக்கும் அந்த அரசருக்கும் நடுவுல இருந்த ஒரு ஆழமான உறவை காட்டுது. சரிதான். அந்த உறவோட விளைவா கடவுள் அவருக்கு என்னெல்லாம் செய்யறாருன்னு பாருங்க. 3ஆம் வசனம், நலமிக்க கொடைகளுடன் நீர் அவரை எதிர்கொண்டீர், அவர் தலையில் பசும்பொன் முடிசூட்டினீர் அப்படின்னு சொல்லுது. ஆமா, இங்க பசும்பொன் முடிங்கிறது ஒரு வெறும் ஆபரணம் இல்ல, அது கடவுளால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் தகுதியையும் குறிக்குது. ஓ, அப்போ அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருந்து வரல, கடவுள்கிட்ட இருந்து வருது. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். தொடர்ந்து 4ஆம் வசனம், அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டினார், நீரும் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி என்றென்றும் அவருக்கு அருளி நீர் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, அரசர் கேட்டது வாழ்வு, ஆனா ஆண்டவர் கொடுத்ததோ என்றென்றும் நீடிக்கும்படியான ஒரு நீண்ட வாழ்நாள். ஆமா, நாம கேக்குறதை விட அதிகமா கொடுக்கிறவர் நம் இறைவன். அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நிச்சயமா இந்த ஆசீர்வாதங்களோட உச்சக்கட்டத்தை கடைசி 2 வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று, மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். இந்த மாட்சிமை அரசரோட சொந்த திறமையால வரல, ஆண்டவர் கொடுத்த வெற்றியால வந்ததுன்னு அந்த வாசகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இறுதியா 6ஆம் வசனம் உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்குங்கிறத சொல்லுது. என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றிடச் செய்தீர், உமது திருமுன் அவரை மகிழ்ச்சியால் களிக்கச் செய்தீர். ஆஹா, அப்போ அந்த அரசருக்கு உண்மையான மகிழ்ச்சி அந்த பொன்முடிலையோ நீண்ட வாழ்நாள்லயோ இல்ல. அப்ப எங்க இருந்துச்சு? ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய திருமுன் இருக்கிறதுலதான் இருந்துச்சு. இது ஒரு ஆழமான பார்வை. இந்த திருப்பாடல் நமக்கும் ஒரு செய்தியை தருது. ஆமா, நிச்சயமா. நம்முடைய வாழ்வுல நாம பெறுகிற வெற்றிகள், திறமைகள், பாராட்டுகள், இது எல்லாத்தையும் நம்மளோட சொந்த பலத்தால பெற்றதா நினைக்காம அதெல்லாம் இறைவனோட கொடைன்னு நாம உணரும்போது நாமும் அந்த அரசரை போல உண்மையான மகிழ்ச்சியை கண்டுகொள்ள முடியும் இல்லையா? கரெக்ட். நம்ம ஜெபங்கள், நம்ம விருப்பங்கள் இதெல்லாம் கடவுளோட விருப்பத்தோட இணையும் போது அவர் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நிறைவா தருவார். உண்மையான பலமும் மகிழ்ச்சியும் இறைவனை சார்ந்திருப்பதுல தான் இருக்கு. கடவுள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த பொறுப்புக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் அவரே தர்றாருங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு அழகான சான்று. சரி, இதே மாதிரி ஒரு எதிர்பாராத அழைப்பு தான் நற்செய்தியிலையும் பார்க்கிறோம். ஆமா, மார்க் நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 2 வசனங்கள் 13-17 வரைக்கும் பார்க்க போறோம். சரி, ஏசு ஏன் சமூகத்தால ஒதுக்கப்பட்டவங்கள தேடி போனாரு, எதுக்காக அவங்களோட விருந்துண்டாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, இந்த நிகழ்வை நம்ம படிப்படியா பார்க்கலாம். முதல்ல இயேசு கடற்கரையோர மக்களுக்கு கற்பிச்சிட்டு இருக்காரு. இது ஒரு சாதாரணமான காட்சி தான். ஆமா, அப்போ திடீர்னு அவர் அல்பேயோட மகனான லேவிங்கிறவரை பாக்குறாரு. அவர் ஒரு சுங்கச்சாவடியில உட்கார்ந்திருக்காரு. சுங்கச்சாவடி, இந்த சுங்கவரி வசூலிப்பவர்ங்கிறது அந்த காலத்துல ஒரு சாதாரண வேலை இல்லையா? இல்லவே இல்ல. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை. அந்த காலத்துல யூதேயா ரோம பேரரசுக்கு கீழே இருந்துச்சு. ஆமா, ரோமர்கள் நேரடியா வரி வசூலிக்க மாட்டாங்க. வரி விவசாயம்னு ஒரு முறை இருந்துச்சு. அதாவது ஒரு பகுதியோட வரி வசூலிக்கிற உரிமையை ஏலத்துல விடுவாங்க. ஓ, சரி சரி. லேவி மாதிரி உள்ளூர் ஆளுங்க அந்த உரிமையை அதிக விலைக்கு எடுத்துக்குவாங்க. அப்ப அவங்க முதல்ல ரோம அரசுக்கு பணத்தை கட்டணும். அதேதான். அதுக்கப்புறம் அவங்க லாபத்துக்காக சட்டப்படி உள்ள வரியை விட ரொம்ப அதிகமா மக்கள் கிட்ட இருந்து வசூலிப்பாங்க. அப்ப அவங்க சொந்த மக்களையே சுரண்டுறவங்களா பார்க்கப்பட்டாங்க. சரியா சொன்னீங்க. அதனால அரசியல் ரீதியா அவங்க துரோகிகள், மத ரீதியா அவங்க பாவிகள். ஏன் மத ரீதியா பாவிகள்? ஏன்னா இந்த பணத்தை பிற இனத்தவரான ரோமர்களோட கையாளுறதாலையும் நேர்மையற்ற வழியில சம்பாதிக்கிறதாலையும் அவங்க தீட்டுப்பட்டவங்களா கருதப்பட்டாங்க. அப்ப லேவி ஒரு பணக்காரரா இருந்திருக்கலாம், ஆனா சமூகத்துல துளி கூட மரியாதை இருந்திருக்காது. நிச்சயமா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? என்னை பின்தொடர்ந்து வா, அவ்வளவுதான். ஆமா, எந்த விளக்கமும் இல்ல, நிபந்தனையும் இல்ல. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீ முதல்ல இந்த பாவ தொழில விடு, மனம் திருந்து அப்புறம் வான்னு அவர் சொல்லல. இல்ல, அவர் முதல்ல கொடுக்கறது அழைப்பு, ஒரு உறவு. அந்த உறவு தான் ஒருத்தரை மாத்தோன்னு அவர் நம்புறாரு. லேவியோட பதிலையும் பாருங்களேன், ஒரு நொடி கூட யோசிக்கல. ஆமா, எழுந்து அவரை பின்தொடர்ந்தார்னு வாசகம் சொல்லுது. தன்னோட செல்வம், பாதுகாப்பு, வேலை எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தைக்காக விட்டுறாரு. ஒருவேளை அந்த வெறுக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வர்ற ஒரு வாய்ப்புக்காக அவர் ஏங்கிட்டு இருக்கலாம். இயேசுவோட அழைப்பு அவருக்கு அந்த விடுதலையை கொடுத்தது. சரி, லேவி இயேசுவை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாரு. இதுவே ஒரு பெரிய செய்திதான். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறது தான் உண்மையான சர்ச்சையே எழுப்புது. ஆமா,
லேவியோட வீட்ல ஒரு விருந்து. இயேசுவையும் அவரோட சீடர்களையும் லேவி விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அந்த விருந்துல வேற யார் யார் இருந்தாங்கன்றதுதான் இங்க ரொம்ப முக்கியம். வாசகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. வரி தண்டுபவர்களும் பாவிகள் என கருதப்பட்ட பலரும் இயேசுவோடும் அவருடைய சீடர்களோடும் பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். அந்த கலாச்சாரத்துல ஒருத்தரோட உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கிறது வெறும் சாப்பாடு விஷயம் இல்லையே. இல்லவே இல்ல. அது ஒரு பெரிய அறிக்கை. நான் உங்களை ஏத்துக்கிறேன், நீங்க என் நண்பர், நாம ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றதுக்கு சமம். அப்போ இயேசு பாவிகளோட சாப்பிட்டது, நான் உங்களில் ஒருவன், உங்களை என் வட்டத்துக்குள்ள ஏத்துக்கிறேன்னு பகிரங்கமா அறிவிச்ச மாதிரி. அதேதான். இத பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர்கள் பாக்குறாங்க. இப்ப இந்த பரிசேயர்கள் நாம அவங்கள கதையில வில்லன்கள் மாதிரி தான் பாக்குறோம். ஆனா உண்மையில அவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? இது ஒரு நல்ல கேள்வி. பரிசேயர்கள் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்க ரோம ஆதிக்கத்துக்கு கீழே தங்களோட யூத மத அடையாளத்தையும் தூய்மையையும் காப்பாத்தணும்னு தீவிரமா இருந்த ஒரு குழு. கடவுளோட திருச்சட்டத்தை வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் கடைபிடிக்கிறது மூலமா தங்களை பரிசுத்தமா வச்சுக்க முடியும்னு நம்பினாங்க. அவங்க பார்வையில தூய்மைங்கிறது பிரித்திருப்பதில் இருக்கு. சரியா சொன்னீங்க. பாவிகள் கிட்ட இருந்தும் பிற இனத்தவர்கள் கிட்ட இருந்தும் விலகி இருக்கிறது தான் கடவுளுக்கு நெருக்கமா இருக்கிறதுக்கான வழின்னு நினைச்சாங்க. அப்போ அவங்க இயேசு பாவிகளோட சாப்பிடறத பார்த்தப்போ அவங்களுக்கு கோபம் வந்த காரணம், இயேசு கடவுளோட சட்டத்தை மீறுறாரு, கடவுளோட புனிதத்தை குறைச்சு மதிப்பிடுறாருன்னு நினைச்சதுதான். ஆமா. அதனாலதான் அவங்க இயேசுவோட சீடர்கள் கிட்ட போய் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன்னு கேக்குறாங்க. நேரடியா இயேசு கிட்ட கேட்கல. இல்ல, ஓதத்துல அவங்க கேள்வி ஒரு கவலையிலிருந்தும் வருது, இன்னொரு விதத்துல ஒரு மேட்டிமைத்தனத்திலிருந்தும் வருது. நாங்க இவ்ளோ கவனமா பிரிஞ்சிருந்து புனிதத்தை காப்பாத்துறோம், ஆனா உங்க போதகர் இப்படி எல்லாத்தையும் கெடுக்கிறாருங்கிற மாதிரி. அவங்களோட உலக பார்வைப்படி இயேசு செய்யறது ஒரு பெரிய தப்பு. ஆமா, அது ஒரு மாபெரும் தவறு. இங்கதான் இந்த நிகழ்வோட உச்சக்கட்டமே வருது. சீடர்கள் கிட்ட கேட்ட கேள்வியை இயேசு கேட்டுடுறாரு. அவர் கோபப்படல, தற்காப்பு வாதம் செய்யல. அதுக்கு பதிலா ரொம்ப ஆழமான எளிமையான ஒரு பதில சொல்றாரு. ஆமா, நோயற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை. இந்த ஒரு வரியில எவ்வளவு பெரிய தத்துவம் அடங்கி இருக்கு. நிச்சயமா, இது அவங்களோட உலக பார்வையே தலைகீழா மாத்திர ஒரு பதில். எப்படி? பரிசேயர்கள் தங்களை ஆன்மீக ரீதியா நோயற்றவர்கள், அதாவது நேர்மையாளர்கள்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. லேவி மாதிரி ஆட்களை நோயுற்றவர்கள், அதாவது பாவிகள்னு முத்திரை குத்தி இருந்தாங்க. இயேசு அந்த முத்திரையை மறுக்கல. ஆமா, அதை ஏத்துக்கிட்டு தங்களோட பங்கைய மாத்தி வரையறை செய்யறாரு. அவர் சொல்றாரு, நீங்க சொல்றது சரிதான், இவங்க நோயாளிகள், அதனாலதான் நான் இங்க இருக்கேன், ஏன்னா நான் தான் மருத்துவர். வாவ், மருத்துவரோட இடம் நோயாளிகள் கிட்டதான், ஆரோக்கியமா இருக்கிறவங்க கிட்ட இல்ல. அதேதான். இது ஒரு சக்தி வாய்ந்த பார்வை. பரிசேயர்களோட பிரித்திருக்கும் பரிசுத்தத்துக்கு பதிலா இயேசுவோட பரிசுத்தம்ங்கிறது தேடிப்போய் குணமாக்குறதுல இருக்கு. ஒரு மருத்துவர் நோயாளிய தொட்டா நோயாளி ஆயிட மாட்டாரு. ஆமா, மாறா நோயாளி தான் குணமாகுவான். அது மாதிரி இயேசு பாவிகளை தொடுறதால பாவி ஆயிட மாட்டாரு, பாவிகளோட பாவம் மன்னிக்கப்பட்டு அவங்க குணம் பெறுவாங்கன்னு காட்டுறாரு. அதோட தொடர்ச்சியா அவர் சொல்ற அடுத்த வாக்கியம் இன்னும் கூர்மையா இருக்கு. நான் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். இது பரிசேயர்களோட முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பா. ஏன்னா தன்னை நேர்மையாளன்னு ஒருத்தன் நினைச்சுக்கிட்டா அவனுக்கு ஒரு மீட்பர் தேவையில்லை, தனக்கு எந்த நோயும் இல்லைன்னு நினைக்கிறான். அவனோட பெருமை கடவுளோட அருளை பெறதுலேருந்து அவனை தடுக்குது. ஆனா லேவிய போல தன்னோட நிலைய உணர்ந்தவன், தன்னோட ஆன்மீக நோயை ஏத்துக்கிட்டவன், அவனுக்கு ஒரு மருத்துவர் தேவைன்னு புரிஞ்சுக்கிறான். ஆமா, இயேசுவோட அழைப்பு அப்படிப்பட்டவங்களுக்காகத்தான். இன்னைக்கு அல்லேலியா வாசகம் கூட இதுதானே சொல்லுது. லூக்கா 4வது அதிகாரம். ஆமா, 18, 19. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார்னு இயேசு தன்னோட பணியை அறிவிக்கிறாரு. அந்த வாசகத்தோட ஒரு நேரடி செயல் வடிவம் தான் லேவியின் வீட்ல நடந்த விருந்து. மிகச்சரியான இணைப்பு. அங்க இருந்த வரி தண்டுப்பவர்களும் பாவிகளும் ஆன்மீக ரீதியில ஏழைகள், பாவத்துக்கு சிறைப்பட்டவங்க, சமூகத்தால ஒடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு தான் இயேசு விடுதலையோட நற்செய்திய அந்த விருந்து மூலமா அறிவிச்சாரு. அவங்களோட உட்கார்ந்து அவங்கள அங்கீகரிச்சு அவங்கள விடுதலை செஞ்சாரு. ஆக இயேசுவோட பணி வெறும் வார்த்தைகள் இல்ல, அது செயல்கள்ல வெளிப்பட்டது. அப்போ இந்த 2000 வருஷம் பழமையான நிகழ்வு இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? நாம பல நேரம் நமக்கே தெரியாம பரிசேயர்களா மாறிடுறோம். நம்மளோட சின்ன பக்தி முயற்சிகளை வச்சுக்கிட்டு நம்மள நாமே நேர்மையாளர்கள்னு நினைச்சுக்கிறோம். உண்மைதான். மத்தவங்கள ரொம்ப சுலபமா எடை போட்டுடுறோம்.
அவர் அப்படி இவர் இப்படின்னு முத்திரை குத்தி நம்ம வட்டத்துல இருந்து ஒதுக்கி வச்சிடுறோம். ஆனா இயேசுவோட பார்வை அது முற்றிலும் வித்தியாசமானது. அவர் யாரையும் முத்திரை குத்தி ஒதுக்கல, மாறா முத்திரைகளை உடைச்சு அரவணைக்கிறாரு. ஆமா, இயேசுவோட அழைப்பு ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் இல்ல, அது தன்னை நேர்மையாளன்னு நினைக்கிறவனுக்கு மட்டும் இல்ல, தன்னை பாவன உணர்ந்தவனுக்கும் உண்டு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல நம்ம பாவி நிலைய, நம்ம ஆன்மீக நோயை ஏத்துக்கிறது தான். அப்போதான் நமக்கு ஒரு மருத்துவர் தேவைங்கிறத உணர்வோம். ரெண்டாவதா மத்தவங்கள நியாயம் தீர்க்கிற மனப்பான்மையை விட்டுட்டு இயேசுவை போல அரவணைக்கிற மனதை பெற முயற்சிக்கணும். ஆமா, நம்ம குடும்பங்கள்ல, வேலை செய்யற இடங்கள்ல, சமுதாயத்துல நாம சந்திக்கிற பாவிகளை வெறுக்காம அவங்களும் கடவுளோட அன்புக்கு ஏங்குற ஆன்மாக்கள்னு புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்களுக்கான அந்த தெய்வீக மருத்துவரோட கருவியா நாம இருக்க அழைக்கப்பட்டிருக்கோமோ? இதுதான் உண்மையான சவால். வெறுத்து ஒதுக்குறது ரொம்ப சுலபம். ஆனா தேடி போய் கூட உட்கார்ந்து உறவாடி குணமாக்குறது தான் இயேசு காட்டுற வழி. அந்த விருந்து அன்னைக்கு லேவியோட வீட்ல முடியல. இல்ல, அது இன்னைக்கும் தொடருது. அந்த விருந்துக்கு அழைக்கப்படுற தகுதி நமக்கும் உண்டு. நாம வெறுத்து ஒதுக்குற மத்தவங்களுக்கும் உண்டுங்கிறத நாம நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இது சம்பந்தமா திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்றது ரொம்ப அருமையா இருக்கும். சொல்லுங்க. அவர் சொல்வார், மத்தேயுவை போலவே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மோட பாவங்களை பொருட்படுத்தாம ஆண்டவரோட கிருபையை நம்புறோம். இயேசு மத்தேயுவை அழைக்கிறது மூலமா அவர் கடந்த காலத்தையோ சமூக அந்தஸ்தையோ வெளி கன்வென்ஷன்ஸையோ பாக்கறதில்ல, மாறாக ஒரு புதிய எதிர்காலத்தை துறக்கிறாரு அப்படின்னு. திருத்தந்தை சொல்ற இன்னொரு மேற்கோள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? கடந்த காலம் இல்லாத புனிதரும் இல்லை, எதிர்காலம் இல்லாத பாவியும் இல்லை. அருமையான வார்த்தை. நம்மளோட திருச்சபைங்கிறது குறைகளே இல்லாத பரிபூர்ணமான மனிதர்களோட சமூகம் கிடையாது. கரெக்ட். மாறாக தாங்கள் பாவிகள், தங்களுக்கு ஆண்டவரோட மன்னிப்பு தேவைன்னு உணர்ந்து அவரை பின்தொடரும் சீடர்களோட ஒரு பயணக்கூட்டம். இந்த மனத்தாட்சி தான் நம்மை கடவுளின் கிருபைக்கு திறக்குது. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த வாசகங்கள் நமக்கு சொல்ற செய்தி மிக தெளிவானது. கழுதைகளை தேடி போன சவுலாக இருந்தாலும் சரி, சுங்கச்சாவடியில் உட்கார்ந்திருந்த லேவியாக இருந்தாலும் சரி, கடவுள் அவங்களோட தகுதிய பார்த்து அழைக்கல, மாறாக தனது இரக்கத்தாலும் திட்டத்தாலும் அவங்கள அழைத்தார். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க நான் இதற்கு தகுதியற்றவன் அல்லது என் கடந்த காலம் சரியில்லைன்னு நினைக்கலாம். ஆனா கடவுள் உங்கள அப்படி அல்ல, ஒரு புதிய எதிர்காலத்திற்கான திறவுகோலாக பார்க்கிறார். கடவுள் நம்மோட பலவீனங்களை நல்லா அறிஞ்சிருக்கார். அவர் நம்ம கிட்ட பரிபூரணத்தை எதிர்பார்க்கறதில்ல. அவர் எதிர்பார்க்கறது எல்லாம் ஒரு திறந்த உள்ளத்தை மட்டும்தான். நாம பாவிகங்கிறத உணர்ந்து அவருடைய இரக்கத்துக்காக ஏங்கும்போது அவர் நம்மள பயன்படுத்துறார். அதனால இன்னைக்கு நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். கடவுள் உங்களை எங்கே எதற்காக அழைக்கிறார்? மற்றவர்களின் பார்வையில அது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், இல்ல தகுதியற்ற ஒரு பணியாக தோன்றலாம். ஆனா அந்த அழைப்புக்கு நீங்க ஆம் என்று சொல்ல தயாரா? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துறீங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே, அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீரளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை.
அரசர் பூரிப்படைகின்றார். அரசர் பூரிப்படைகின்றார். நீரளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றியளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினே. உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்கச் செய்தீர்.